இந்த மனுஷன் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா செருப்பை கலட்டி அடிச்சிருப்பாரு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? போயும் திமுக கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க. இதோ இன்னைக்கு காலையில இந்த தீய சக்தியான திமுகவை ஒட்டுமொத்தமா வேரோடு அழிப்பேன்னு சொன்னவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் 2006 தனிச்சு நின்று ஒத்த ஆள விருத்தாச்சலம் தொகுதியில ஜெயிக்கிறாரு. அதுக்கு அடுத்த தேர்தல், அதாவது 2011 கூட்டணி வச்சு 29 சீட்டு ஜெயித்து தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரா உருவெடுக்கிறாரு. இந்த தீய சக்தியான திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து என்கிற ஒரு பட்டம் கூட கிடைக்க விடாம பண்றாரு. 2016 அதாவது 2016 இந்த கூட்டணியில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா எக்காரணத்துக்கு கொண்டு திமுக கூட மட்டும் போயிடக்கூடாதுன்னு தனியா மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. அந்த கூட்டணி ஒரு பக்கம் எடுபடல, அது ஒரு விஷயம் தோத்துட்டாரு. ஆனா எந்த காலத்திலயும் இந்த திமுக கூட மட்டும் சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணவர். நம்ம மக்களை ஏமாத்துவதின் மொத்த சுய உருவமே இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னவர். என்ன இந்த கலைஞர் பண்ணிட்டாருன்னு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கருணாநிதி அவர்கள் அடமானம் தான் வச்சுக்கிட்டாருன்னு சொன்னவர். சிலோன்ல, அதாவது ஸ்ரீலங்கால நம்ம தமிழ் இனத்தையே ஒட்டுமொத்தமா கொண்டு குவிச்சவரே இந்த கலைஞர் தான் பேசியவர் தான் இந்த விஜயகாந்த் அவர்கள். பொய்யினாலே கருணாநிதி அவர்கள் தான் சொன்னவரும் நம் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த மனுஷன் வாழ்க்கையிலே பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? இந்த அம்மாவோட பேச்சை கேட்டதான் இந்த அம்மாவை மீடியா லைம்லைட்டுக்கு கொண்டு வந்ததுதான். ஒழுங்கா அடுப்பங்கரையில உட்கார வச்சிருந்தா இந்நேரம் நல்ல உடல்நலத்தோடு உயிரோடும் இருந்திருப்பாரு. அவர் நினைச்ச மாதிரி முதலமைச்சரா கூட ஆகியிருப்பாரு. மன்னிக்கவும், நான் எல்லா தாய்மார்களையும் பெண்களை எல்லாம் சொல்லல, இது மாதிரி எக்ஸப்ஷனல் அந்நியர்களை மட்டும் தான் குறிப்பிடுறேன். ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உருவாக்கின கட்சியை வச்சு ஆளாளுக்கு ஏலம் போட்டு இருக்காங்க. 200 கோடி 300 கோடின்னு எந்த கட்சி அதிகமா கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணி கூட அந்த கட்சி கூட கூட்டணிக்கு போயிடலான்னு இந்நாள் வரைக்கும் ஏலம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. பாவம், இன்னைக்கு அந்த மனுஷனுக்கே துரோகம் செஞ்சு திமுக கிட்ட எச்ச காசுப்பட்டு அந்த கட்சியை அடமானம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதே திமுக, இதே திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் இவங்களை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா? கேளுங்க. இந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியாடி முன்னாடி வாடி மவள உன் பல்ல புடுங்குறேன் 2021 வரட்டும். வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒன்றும் கிடையாது. அவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா அவங்களோட கல்லாப்பட்டியை நிரப்புறது. இது உண்மையான ரியலான விஜயகாந்த் அவரோட கட்சி கிடையாது. இந்த துரோகிகளை மக்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மறுபடியும் உங்களோட வாக்குகளை இந்த கட்சிகளுக்கு வாக்களிச்சு வீணடிச்சிட மாட்டீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.